Hey guys, I'm in the free online coaching classes for the net examination lecture series la irukom. நடுவுல நம்ம கேப் விட்டு போச்சு வீடியோ இத போடல இல்லையா? சோ இனிமே இந்த lecture series வீடியோ போட ட்ரை பண்றேன். And இது வந்து lecture number 15 and நீங்க பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா submarine canyon. உங்களுக்கு submarine canyon என்ன அதோட peculiar characteristics என்ன and எப்படி அது ஃபார்ம் ஆகுது and அதோட economic importance தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். Welcome to my channel Success Guru and myself Panchanadam and let's get into the heading. The submarine canyon. Many deep gorges or valley-like trenches cut mainly in the continental slope, but to some extent back into the continental shelf are known as the submarine canyon. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஓஷியானிக் ஃப்ளோர் பற்றி படிச்சிருக்கோம் கான்டினென்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஓஷன் மூவ் ஆனோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஃபியூச்சர் பேர் கான்டினென்டல் ஷெல்ஃப்னு படிச்சிருப்போம் அண்ட் அடுத்து வரது கான்டினென்டல் ஸ்லோப்பு அப்புறம் கான்டினென்டல் ரைஸும் சின்ன போர்ஷன் இருக்கும் தென் அபைசல் பிளேன் ரைட்டா இப்படி தான் சி ஃப்ளோர் டோபோகிராஃபி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும் இதில் கான்டினென்டல் ஸ்லோப்புன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஸ்லோப்பில் நிறைய டீப் வேலிஸ் ஃபார்ம் ஆயிருக்கான் அண்ட் அந்த மாதிரி வேலிஸ் சில நேரங்களில் கான்டினென்டல் ஷெல்ஃப்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமா அண்ட் இந்த மாதிரி வேலிஸை தான் சப்மரைன் கேன்யான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா a submarine canyon is a steep sided valley cut into the seabed of a continental slope sometimes extending well onto the continental shelf having nearly vertical wall can reach a height up to 5 km. ஸோ இது சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா அந்த வேலி வால்ஸ் இருக்கு இல்லையா அது ஆல்மோஸ்ட் செங்குத்தாக இருக்குமா அண்ட் அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த வேலி ஃப்ளோர்லேருந்து டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்குமா அந்த அளவுக்கு பெருசாக கூட அது வர வாய்ப்பு இருக்கும் ஸோ இது இன்னொரு டெஃபினேஷன் இந்த சப்மரைன் கேனியான்ஸுக்கு அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு many submarine canyon consist of 3 distinct and interconnected parts. ஸோ நிறையா சப்மரைன் கேனியான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பகுதியை பிரிக்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது ஷாலோ வேலி அது எங்கே இருக்கும்னா கான்டினென்டல் ஷெல்ஃப் போர்ஷனில் ஸோ இங்கே இருக்கிற வேலி வந்து ஆழம் கம்மியாக இருக்கும் அடுத்து டீப் ராக் வால்டு கேனியான்ஸ் ஆர் ஃபர்ரோஸ் இந்த கான்டினென்டல் ஸ்லோப் ஸோ இந்த கான்டினென்டல் ஸ்லோப்பில் இருக்கு இல்லையா இங்கே வரக்கூடிய வேலிஸ் எல்லாமே ரொம்ப ஆழமானவாகவும் சைடில் பாறைகள் இருக்க மாதிரியான வேலிஸாக இருக்கும் அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த அபைசல் பிளேன் வரும்போது ஒரு ஷாலோ ப்ராட் வேலியாக ஃபார்ம் ஆகிடும் ஸோ இப்படி 3 பார்ட்டாக அந்த சப்மரைன் கேனியனை பிரிக்கலாம் பொதுவாக நிறையா சப்மரைன் கேனியான்ஸ் இப்படி தான் இருக்கும் ரெண்டாவது தேர் ஆர் வேர்ல்டு வைட் இன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நோன் டு எக்ஸிஸ்ட் ஆஃப் ஆல் கான்டினென்ட்ஸ் எக்ஸப்ட் அண்டார்டிகா நிறையா ஆல்மோஸ்ட் உலகத்தில் எல்லா கான்டினென்ட் ஸ்லோப்லையுமே இந்த கேனியான்ஸ் இருக்கான் அண்டார்டிகாவை தவிர most canyons are seaward from axial line of the stream of a land. Some may be traced across the continental shelf into the estuary of the river. Some submarine canyons bear no genetic relationship to the stream on land. ஸோ பார்த்தீங்கன்னா சில சப்மரைன் கேனியன்ஸ் எப்படி இருக்குன்னா தரையில் ஓடக்கூடிய நதி ஓடுற அந்த பாதையில் அந்த நேர் கோட்லேயே அமைஞ்ச மாதிரி இருக்குமா அது சில நேரம் எப்படி இருக்கும்னா அந்த சப்மரைன் கேனியன் ஷெல்ஃபில் வந்து ஸ்லோப்பில் வந்து அவைசல் பிளேன் மாதிரி இருக்குமா அவ்வளோ கண்டினியூஸாக ஸ்ட்ரைட் லைனாகவே இருக்குமா இந்த மாதிரி சப்மரைன் கேனியன்ஸும் இருக்குது சர்ஃபேஸில் ஸ்ட்ரீமே இல்லை பட் அதுக்கு நேராகவும் சப்மரைன் கேனியன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சப்மரைன் கேனியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதான் தேர்ட் பாயிண்ட்டு அண்ட் அடுத்து பார்க்குறது என்னென்னா டீப் கேனியன்ஸ் ஆர் interseparated with furrows and ridges and seems to be restricted mainly on the continental slope. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டீப்பாக இருக்கும் ஆழமாக இருக்கும்னு இந்த ஆழமான சப்மரைன் கேனியன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா கான்டினென்டல் ஸ்லோப்பில் தான் அதிகமாக இருக்கும் அண்ட் அதுலேயுமே வந்து நிறையா ரிட்ஜஸும் மேடு பள்ளங்களும் நிறையா இருக்குமா இது எங்கே இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னால் மெயினாக கான்டினென்டல் ஸ்லோப்பில் தான் இருக்குது ஷெல்ஃப்லேயும் பிளேன்லேயும் அவ்வளவுக்கு இல்லை இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சப்மரைன் கேனியன்ஸ் ஆர் ரீசெண்ட் இன் ஜியாலஜிக்கல் ஏஜ் வைஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிக்கலே ரீசெண்டாக ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க and most submarine canyons are cut in sedimentary rocks நிறைய submarine canyons எந்த மாதிரி ராக்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னா sedimentary rock கட் பண்ணி தான் ஃபார்ம் ஆயிருக்கான் there are found on submerged coast or emerged coast or mountainous coast both young and old on glacial coast or deltaic and alluvial coast இதுக்கு என்ன மீனிங்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கோஸ்டல் பிளேன்லயும் submarine canyon இருக்கும் அதுதான் டைப்பா சொல்றாங்க they resemble canyons on land ஸோ நிலத்தில் ஓடக்கூடிய கேனியானுக்கும் சப்மரைன் கேனியானுக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்க வி ஷேப்டு கிராஸ் செக்ஷனில் இருக்கும் ப்ரொஃபைலாக பார்த்தீங்கன்னா அண்ட் ஆழம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆழத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் 5 கிலோமீட்டர் டெப்த் சொன்னாலே அவ்வளவுக்கு இந்த வேலி ஃப்ளோருக்கும் டாப்புக்கான டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்புறம் அதிக ஆழத்தில் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் அப்புறம் சைனஸ் கோர்ஸ் அதாவது நேர்கோடாக போகும் வளைஞ்சு போகும் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ராக் வால்ஸ் ஏன்னா அந்த தரையில் ஓடக்கூடிய நதியும் சரி கடலில் இருக்கக்கூடிய சப்மரைன் கேனியானும் சரி இருக்க பாறையை உடஞ்சிட்டு தான் போகுது ஸோ சைடில் ராக் வேலியோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ராக் வால்ஸாக தான் இருக்குங்கிறாங்க ப்ளஸ் கிளை பிரியும் ட்ரிபியூட்ரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்குமா ரைட்டா இது ஃப்ளோரில் தரையில் ஓடக்கூடிய நதிக்கும் சப்மரைன் கேனியனுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒற்றுமை அடுத்து வேற்றுமை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தரையில் ஓடக்கூடிய சப்மரைன் கேனியனோட சாய்மானம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ தரையில் ஓடக்கூடிய ரிவரோட கிரேடியன்ட் அதாவது சாய்மானம் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஒரு சப்மரைன் கேனியனோட கிரேடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா
தரையில் ஓடுறதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குமா. ஸோ இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு தரையில் இருக்கக்கூடிய கேனியானுக்கும் சப்மரைன் கேனியானுக்கும். Some submarine canyons extend seaward to a depth of about 2000 fathom. ஸோ கடலில் மெஷர் பண்ணக்கூடிய ஆழத்தை வந்து ஃபேத்தம் மெஷர் பண்ணுவாங்க தெரியும். அண்ட் சப்மரைன் கேனியன்றது கடலுக்கு உள்ளே ஃபார்ம் ஆகிறது தான் இல்லையா. அது எவ்வளோ ஆழம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் மீன்ஸ் கடல் மட்டத்திலேருந்து 2000 ஃபேத்தம் வரைக்கும் ஆழத்தில் ஃபார்ம் ஆயிருக்கும் சப்மரைன் கேனியன்ஸ். ஸோ இந்த 10 தான் சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்மரைன் கேனியன். அடுத்தது ஆரிஜின் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த சப்மரைன் கேனியன் அப்படிங்கிறது டயாஸ்ட்ரோபிக் ஆரிஜின் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஃபால்ட் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த ஃபால்ட்டில் படிச்சிருப்போம் பிளாக் ஃபால்ட்டிங்னா அதில் சொல்லுவோம் ஒரு எக்ஸ்டென்ஷனல் ரிஜிமில் கிராவிட்டி ஃபால்ட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளாக்காக உடையும். அதில் எந்த போர்ஷன்லாம் மேலே அப்படியே இருக்கோ அதை ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கீழே இறங்கி இருக்கோ அதை கிராபன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. இந்த ஹாஸ்ட் எல்லாம் பொதுவாக ரிட்ஜஸாக ஃபார்ம் ஆகும் அண்ட் கிராபன்லாம் வேலியாக ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நர்மதா அண்ட் தாப்பி ரிவர் ஓடுற வேலி வந்து ஒரு கிராபன் ஃபால்ட் கிராபன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான கிராபன்ஸ் ஒரு கான்டினென்டல் ஸ்லோப்பில் ஃபார்ம் ஆனது தான் இந்த சப்மரைன் கேனியான் அப்படின்னு ஒரு தியரி ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்துச்சு. பட் அதில் நிறையா ட்ராபேக்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன அப்போஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஃபால்ட்னால உருவான ஒரு வேலி அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் இல்லையா. ஏன்னா ஃபால்ட் பிளேன் வந்து அந்த ஃபால்ட் பிளேன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் சப்மரைன் கேனியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு சைனஸ் கோர்ஸாக இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய ட்ராபேக். அந்த முதல் சொன்ன தியரிக்கான அப்போசிஷன் இதுதான். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ட்டில் உருவாகக்கூடிய வேலிஸ் வந்து எப்பவுமே நேராக தான் போகும். அதில் ட்ரிபியூட்ரிஸ்லாம் இருக்காது. பட் சப்மரைன் கேனியன் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபால்ட்னால உருவானதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரேடியன்ட். ஒரு ஃபால்ட்டில் உருவானது எப்படி இருக்கும்னா பார்க்க ஒரே மாதிரி கிரேடியன்ட் போகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஷெல்ஃபில் கிரேடியன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அபேசல் பிளேன்லேயே கிரேடியன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேற இந்த கான்டினென்டல் ஸ்லோப்பில் லேண்ட் இருக்கிற கேனியனோட 10 டைம்ஸ் அதிகமான கிரேடியன்ட் இருக்கும். ரைட்டா. ஸோ அதுவும் ஃபால்ட்டில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அந்த மாதிரி உருவாகாது. அடுத்தது ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஏரியா வேர் ஃபால்ட்டிங் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். சில இடங்களில் ஃபால்ட்டிங்க்கு எவிடன்ஸே இருக்காது. பட் அந்த மாதிரி ஃபால்ட்டிங்கே இல்லாத லேண்ட் ஃபார்மில் கூட இந்த மாதிரியான கேனியன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஃபால்ட் உருவாயிருக்காது இல்லையா. அது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அட்லாண்டிக் கோஸ்ட்டில் வந்து ஃபால்ட்லாம் பெருசாக காட்டில் யாரும் வரைக்கும். பட் அங்கேயுமே வந்து சப்மரைன் கேனியன்ஸ் இருக்குது. அடுத்து சில நேரம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபால்ட்டோட ட்ரெண்ட் வந்து சரி நார்த் சவுத்தாக இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேனியன் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டாக, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஸ்ட்ரக்சருக்கு கிராஸாக வந்து சப்மரைன் கேனியன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஃபால்ட்டால் ஃபார்ம் ஆயிருக்காது. ஏன்னா ஃபால்ட்டால் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ரீஜனல் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு பேரலாக தான் ஃபார்ம் ஆகும். பட் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதுவும் அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபால்ட்டு அல்லது டயாஸ்ட்ரோபிக் ஆரிஜின் தியரிக்கான அப்போசிஷன். ஸோ இது போக அடுத்து இது அப்போஸ் ஆனது போல நிறையா தியரிஸ் புதுசாக கொண்டு வந்தாங்க. என்னென்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ இந்த சர்ஃபேஸில் ரிவர் ஓடி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிடுச்சான். அந்த வேலி ஃபார்ம் ஆனது என்னாச்சு, அந்த லேண்ட் ஃபார்மு டவுன் தண்ணிக்குள்ளே இறங்கியோ அல்லது அந்த லேண்ட் ஃபார்ம் டில்ட் ஆகியோ இந்த மாதிரி சப்மரைன் கேனியன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா சப்மரைன் கேனியன்ஸ் ஆர் நோன் டு எக்ஸிஸ்ட் ஆஃப் எல்லா கோஸ்ட்லேயும் இருக்குது. எந்த கோஸ்ட் இருக்குன்னா எங்கெல்லாம் ரிவர் ஓடலையோ அந்த மாதிரியான கோஸ்ட்லையுமே சப்மரைன் கேனியன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வாய்ப்பு இல்லை. அண்ட் இவ்வளோ ஆழம் வந்து லேண்ட் வந்து கீழே இறங்காது அப்படி மாதிரி கான்செப்ட் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சாரி இந்த கிளேசியேஷன் டீக்ளேஷன் படிச்சோம் இல்லையா. கிளேசியேஷன் டைம் என்ன ஆகும்னா கிளேசியர்ஸ் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா மெயின் சி லெவல் கீழே ரொம்ப ஃபால் ஆகும். ரைட்டா. அண்ட் டீக்ளேசியேஷன்னா அந்த கிளேசியர்லாம் மெல்ட் ஆகி தண்ணி வந்து கடலுக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சி லெவல் ரைஸ் ஆகும். ஸோ மாற்றி கிளேசியேஷன் ரீகேஷன் நடந்தா இருக்குது. இதான் வந்து கிளேசியர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுனா கிளேசியேஷன் டயத்தில் சி லெவல் ஃபால் ஆகுதுல. அப்போ என்ன ஆகுனா தரையில் ஓடக்கூடிய ரிவர் கடலில் கான்டினென்டல் ஷெல்ஃபை தாண்டி ஸ்லோப்பில் ஓடி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. பட் இது என்ன ட்ராபேக் அப்படின்னா எவ்வளோ கிளேஷியல் ஃபார்ம் ஆனாலும் கடல் மட்டம் 1000 அடி கீழெல்லாம் இறங்க வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் போனால் ஒரு 130 மீட்டர் வரைக்கும் இறங்கலாம். மீன்ஸ் அதனால 30 ஜாஸ்தி தான். பட் அதை தாண்டி இறங்காது. ஸோ இவங்க சொல்கிற 1000 அடி ஆழத்துலலாம் சப்மரைன் கேனியன் ஃபார்ம் ஆக வாய்ப்பே இல்லை இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த கிளேசியேஷன் டீக்ளேஷன் காரணம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா எப்படி தரையில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் ஊற்று உருவாகுதோ அதே மாதிரி கான்டினென்டல் ஸ்லோப்போட பாட்டமில் அக்யூஃபரில் இருக்கக்கூடிய வாட்டர்னால ஹை ப்ரெஷர்னால ஸ்ப்ரிங்ஸ் உருவாகுமா. அண்ட் இந்த ஸ்ப்ரிங்ஸ் ஓட என்ன ஆகுனா எட்வர்ட் எரோஷன் நடக்கும். தலைப்பக்கம் வந்து எரோஷன் நடக்கும். தலைப்பக்கம்னா டுவோர்ட்ஸ் த அப்லாண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் எரோஷன் நடக்குமா. அப்படி எரோஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா வேலி ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த வேலி தான் கான்டினென்டல் ஸ்லோப்போட பாட்டமில் ஆரம்பித்தது டாப் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் இப்படி தான் வந்து ஒரு சப்மரைன் கேனியன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு இவர் கான்செப்ட் சொல்கிறார். நிறைய பேர் இந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் நிறைய பேர் ஒத்துக்கலை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா
இது செடிமெண்ட்ரி ராக்ல ஒரு ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆனால் ஒத்துக்கலாம் ரைட்டு. ஒரு கிரானைட்டிக் ராக் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரமல் கேனியன் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது. அந்த இருக்கிற ராக் டைப் வந்து கிரானைட்டு. பட் அங்கேயும் சப்மரைன் கேனியன் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்ப்ரிங்ஸுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பட்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீஸ்மிக் சிஏஸ், அதாவது சுனாமின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சுனாமி உருவாகுது. அந்த சுனாமி அலையினால என்ன ஆகும்னா ஒரு கலங்கலான தண்ணி வந்து உருவாகி அது மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சுனாமிஸ்னாலே அதோட சைடு எஃபெக்ட்னாலையும் தான் சப்மரைன் கேனியன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சர் சொல்றாரு. பட் என்ன டிராபேக் அப்படின்னா சுனாமிங்கிறது ரெகுலராக வர விஷயம் கிடையாது. அவ்வளோதான் ரெகுலராக வரும் இல்லையா? சுனாமி ரெகுலராக வராது, எப்பயாவது தான் வருது. ப்ளஸ் எல்லா கோஸ்ட்லையும் சுனாமி வராது. அப்படிங்கிறப்போ இந்த தியரியான அக்செப்டன்ஸ் இல்லாமல் போச்சு அங்கேயே. அடுத்து என்ன சொல்றாங்க, டேலிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் முக்கியமான காரணம் வந்து டர்பிலிட்டி அண்ட் சஸ்பென்ஷன் கரண்ட் அப்படிங்கிறாரு. டர்பிலிட்டினா ஒன்றும் இல்லை, கலங்கலான தண்ணி நகரம், அதாவது டர்பிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னா திடீர்னு அந்த மண் சரிவு நடக்குதுல அந்த மாதிரியே வந்து தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ சாண்டு அல்லது ஃப்ரீ சில்ட் இதெல்லாம் வந்து நகரம். அப்படி நகரது வந்து டர்பிலிட்டி அப்படிம்பாங்க, அல்லது சஸ்பென்ஷன் அப்படிம்பாங்க. அது நகரது தான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா பிளிஸ்டோசின் டயத்தில் அதிகமான சீ லெவல் ரைஸ் அண்ட் ஃபால் நடந்துட்டு இருந்துச்சான். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சீ லெவலில் அதிகமாக மட் அண்ட் சில்ட்டு கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சான். அந்த மட் அண்ட் சில்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் மறந்துட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து டர்பிலிட்டி கரண்ட்டாக ஃபார்ம் ஆகி அதுதான் வந்து சப்மரைன் கேனியனாக ஃபார்ம் ஆச்சான். ப்ளஸ் இது போக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லம்பிங், ஸ்லைடிங் அண்ட் மட் ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த சப்மரைன் கேனியன் நிறையா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாரு. இது போக இன்னொரு தியரி லாஸ்ட் யார் என்ன சொல்றாருன்னா லேண்டஸ் அவர் என்ன சொல்றாருன்னா மொத்த உலகமும் சுருங்கிட்டு இருக்கு. அப்படி சுருங்கும் போது என்ன ஆகுதுன்னா எதெல்லாம் டென்சிட்டி கூடவோ அது ஃபர்ஸ்ட் சுருங்கும், டென்சிட்டி கம்மியான லேட்டா சுருங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஷெல்ஃப் ஓசியானிக் பிளேட் வந்து டென்சிட்டி கூட தெரியும் இல்லையா? அதனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரமா சுருங்கி அதனால தான் அதில் ஓடின வேல்யூஸ் எல்லாம் வந்து இப்போ தரைக்கு மேலே இருந்து இப்போ 6000லேருந்து 10,000 மீட்டர் ஆழம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக சப்மரைன் கேனியன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பொதுவாக சொன்ன தியரிஸ். பட் இதெல்லாம் எது அக்செப்ட் ஆச்சுங்கிறது தெரியாது, பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்செப்டட் என்ன அப்படின்னா இப்போ சொன்னோம்ல டர்பிலிட்டி கரண்ட்டு, அந்த டர்பிலிட்டி கரண்ட்டை வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணுறாங்க. எப்படி டர்பிலிட்டி கரண்ட்டு, அப்புறம் சம்மரைன் லேண்ட் ஸ்லைடிங், ஸ்லம்பிங் இதனால் ஒரு வேலி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் தியரியாக இருக்குது. எதுக்குன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சப்மரைன் கேனியான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியோஜின் சீக்வன்ஸ் ஆஃப் த நைஜீரியன் கோஸ்ட்டில் ஆயில் டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அந்த சப்மரைன் கேனியான் இருக்குல்ல வேலி, இதில் செடிமெண்ட் ஃபில் ஆகுமா. அந்த மாதிரி ஃபில்லிங்ஸில் பெட்ரோலியம் டெபாசிட் கிடைக்குதான். எங்கே கிடைக்குதுன்னா நைஜீரியாவில் கிடைக்குதான். ஸோ இந்த மாதிரியான எக்கனாமிக் மினரல் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதே மாதிரியான டெபாசிட்ஸ் வந்து நம்ம கிருஷ்ணா கோதாவரியோட ஃபீலிங்ஸ்லையுமே கிடைக்க, பே ஆஃப் பெங்காலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என்னோட வீடியோஸை குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸ், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சர்வ் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.